அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மார்கழியின் மங்கை சூடி கொடுத்த சுடற்கொடி. மகத்துவமான மார்கழி மாதம் முடியும் தருவாயில் உள்ளது. இனி அடுத்த மார்கழிக்காக 11 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். சூடி கொடுத்த சுடற்கொடி கோதை நாச்சியாரை பற்றி சில வரிகள் பேசாமல் மார்கழியின் மகத்துவம் நிறைவு பெறாது. அனைத்து வைணவ தலங்களிலும் மார்கழி 30 நாட்களும் வலம் வரும் திருப்பாவையின் நாயகிதான் நமது கோதை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று ஆரம்பித்து அந்த அரங்கனை உருகி உருகி போற்றி பாடிய கோதை நாச்சியார் அவதரித்தது ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரங்கனுக்கு சேவை செய்பவர் விஷ்ணு சித்தர். கார்முகில் வண்ணன் கண்ணன் மேல் அளப்பரிய பக்தி கொண்டவர். அவனுக்கு சேவை செய்வதையும் அவனை பற்றி பேசுவதையும் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவர். அரங்கனுக்கு மாலை தொடுக்க ஒரு நாள் நந்தவனத்தில் பூ பறித்து கொண்டிருக்கும் போது துளசி செடி அருகில் அழகிய தாமரை பூவை போன்ற ஒரு பெண் குழந்தையை கண்டார். சுற்றும் முற்றும் பார்த்தபோது அங்கு யாருமே இருக்கவில்லை. நெடுநேரம் காத்திருந்தும் ஒருவரும் வராததால் அந்த குழந்தையை எடுத்து வந்து கோதை என்று பெயரிட்டு தன் மகளாக வளர்க்க ஆரம்பித்தார். வளரும் சூழ்நிலையே ஒருவரின் குணாதிசயங்களை தீர்மானிக்கிறது. விஷ்ணு சித்தரை உலகறிய செய்ய இறைவன் அந்த குழந்தையை அனுப்பினாரா, இல்லை அந்த குழந்தை பெரும் ஞானியாக கண்ணன் மேல் தீரா காதலோடு வர வேண்டும் என்பதற்காக விஷ்ணு சித்தரிடம் அனுப்பப்பட்டதா என்று தெரியவில்லை. விஷ்ணு சித்தரின் கிருஷ்ண பக்தியும் பெரும் ஞானமும் அவர் வளர்த்த பெண்ணான கோதையிடம் அப்படியே இருந்தது. கோதை எப்போதும் கண்ணன் நினைவிலேயே திளைத்திருந்தாள். அவள் காண்பது, தொடுவது, கேட்பது என அனைத்தும் அந்த கோகுலத்து கண்ணனாகவே இருந்தது. வளர வளர கோதை கொள்ளை கொள்ளும் தெய்வீக அழகியானாள். கண்ணனின் மேல் இருந்த பக்தி காதலாக மாறியது. விஷ்ணு சித்தரும் மற்றவர்களும் எவ்வளவோ சொல்லியும் கண்ணனே தன் காதலன், அவனையே தன் மணவாளனாக மணப்பேன் என்று அறுதியிட்டு இறுதியாக கூறியிருந்தாள். விஷ்ணு சித்தருக்கு பெரும் கவலை ஏற்பட்டது. இந்த மண்ணுலகில் பிறந்த பெண் எப்படி ஸ்ரீரங்கனின் மார்பில் உறைபவளாக ஆக முடியும்? தன் பெண்ணிற்கு இது ஏன் புரியவில்லை என்று மருகினார். மனதில் மலையளவு கவலை இருந்த போதும் நந்தவனத்தில் பூ பறித்து அரங்கனுக்கு மாலை கட்டி அவனுக்கு ஆற்றும் பணியை மட்டும் கைவிடவில்லை. ஒரு நாள் அந்த மாதவனுக்கு மாலையை தொடுத்து வைத்துவிட்டு ஆலயம் செல்ல தயாராகி வந்தவர் அப்படியே திகைத்து நின்றார். காரணம், அங்கே அவருடைய வளர்ப்பு மகள் கோதை அரங்கனுக்கு தொடுத்த மாலையை கழுத்தில் அணிந்து கண்ணாடி முன் நின்று தான் மனக்கோலத்தில் எப்படி இருப்போம் என்று கண்டு களித்து கொண்டிருந்தாள். விஷ்ணு சித்தரோ தான் இதுவரை செய்த சேவையை எல்லாம் தன் மகள் ஒரு நொடியில் பாழாக்கி விட்டாளே என்று பதறி போனார். கடும் கோபத்துடன் மகளை திட்டியவர் அரங்கனுக்கு அடுத்ததாக ஒரு மாலையை தொடுத்து எடுத்து வந்தார். அதை பார்த்த கோதை, அப்பா, நீங்கள் இந்த மாலையையே அரங்கனுக்கு சென்று சாற்றுங்கள். நான் தினமும் இப்படி சூடி பார்த்துவிட்டு தான் எடுத்து வைத்தேன் என்று கூற நிலை குலைந்து போனார் விஷ்ணு சித்தர். தன் மகள் காரணமாக கடவுளுக்கு தான் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டதாக பதைத்து போனார். பெரும் கலக்கத்துடன் கட்டியிருந்த புதிய மாலையை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்றவர் அரங்கனின் கழுத்தில் அதை அணிவித்தார். கொள்ளை அழகுடன் கள்ளச் சிரிப்புடன் இருந்த அரங்கன் அந்த மாலையை கழுத்தில் இருந்து கீழே விழ வைத்தான். மிக பெரும் அனர்த்தம் விளைந்தது. அரங்கனின் கழுத்தில் மாலை நிற்கவில்லை என்று இடிந்து போய் அவர் அமர்ந்திருக்க அசரீரி ஒலித்தது. அஞ்சாமல் நீ இல்லத்திற்கு சென்று கோதை சூடிய மாலையை எனக்கு கொண்டு வந்து அணிவிப்பாயாக என்றார் அந்த பரந்தாமன். வீட்டிற்கு சென்றபோது கோதை இன்னும் கழுத்தில் அந்த மாலையுடனே நின்றிருக்க கைகள் நடுங்க அந்த மாலையை கழட்டி எடுத்துக்கொண்டு கோவிலில் இருந்த கோபாலனை நோக்கி ஓடினார். அவன் சொல்படியே அந்த மாலையையே அவன் கழுத்தில் அணிவிக்க மாலையின் மனம் கோவில் எங்கும் வீசியது. இப்போது விஷ்ணு சித்தருக்கு புரிந்தது தன் மகள் சாதாரண பெண்ணல்ல என்பது. அன்றிலிருந்து தன் மகளை சூடி கொடுத்த சுடற்கொடி என்றே அழைக்க ஆரம்பித்தார்.
இதுதான் கோதை சூடிக் கொடுத்த சுடற்கொடியான கதை. கோதை அழகில் மட்டுமல்ல, அறிவிலும் ஈடு இணையற்றவளாக இருந்தாள். அவள் எழுதிய நாச்சியார் திருமொழி, திருப்பாவை இரண்டுக்கும் இதுவரை ஈடு இணையே இல்லை. 12 ஆழ்வார்களில் முதன்மை ஆழ்வாராகவும் பெண் ஆழ்வாராகவும் இருந்தால் சூடிக் கொடுத்த சுடற்கொடி. ஒரு பெண் தன் காதலனை எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம், தன் திருமணம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சூடிக் கொடுத்த சுடற்கொடி கோதை நாச்சியாரை தவிர வேறு யாரும் இவ்வளவு அழகாக சொல்ல முடியாது. வாரணம் 1000 சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழி நான். நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தர்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காலை புகுத கனாக்கண்டேன் தோழி நான். இந்திரன் உள்ளிட்ட தேவர்குழாம் எல்லாம் வந்திருந்த என்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கொடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் தோழி நான். சூடிக் கொடுத்த சுடற்கொடியின் விருப்பத்திற்கேற்ப அந்த ஸ்ரீரங்கநாதனும் விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வாரின் கனவில் வந்தான். என்னை ஆட்கொண்ட ஆண்டாளை மணமங்கையாய் என் சந்நிதிக்கு அழைத்து வருக என்று கூறினான். அரங்கனின் ஆணை கிணங்க பெரியாழ்வார் தன் மகளை மணக்கோலத்தில் பல்லக்கில் வைத்து ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து வந்தார். பார்த்தோர் அனைவரும் இது என்ன விந்தை என்று பரிகசித்தனர். பார்த்த விழி பார்த்தபடி நின்று இருக்க பரந்தாமனின் கருவறைக்குள் நுழைந்த ஆண்டாள் அவருடைய திருவடி அருகில் சற்று நேரம் அமர்ந்திருந்தாள். பார்த்து கொண்டிருந்த அனைவர் மனமும் பதைபதைக்க சில கணங்களிலேயே சிலையாய் நின்ற அரங்கனோடு இரண்டர கலந்து விட்டாள். இதை பார்த்த அனைவரும் எதையும் நம்ப முடியாமல் திகைத்திருக்க பெரியாழ்வாரும் தன் மகளை காணாமல் பரிதவித்து போனார். அப்போது அவர்கள் முன் தோன்றிய அரங்கன், நான் உமது ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூரிலேயே உன் வளர்ப்பு மகளான ஆண்டாளுடன் உமக்கு காட்சி தருகிறேன், உன் சேவையை தொடர்க என்று சொல்லி மறைந்தான். எண்ணமும் செயலும் கண்ணனாக இருந்தவள் அந்த கார்முகில் வண்ணனோடு கலந்து விட்டாள். அந்த கண்ணனின் கடைக்கண் பார்வைக்காக நாமெல்லாம் காத்திருக்க அவனே ஆட்கொண்டதால் கோதை நாச்சியாராகிய சூடிக் கொடுத்த சுடற்கொடி அரங்கனை அடைந்து ஆண்டாள் ஆனாள். மார்கழி மாதத்தில் திருப்பதி உள்ளிட்ட அனைத்து வைணவ தலங்களிலும் காலை நடை திறப்பின் போது சுப்ரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவை பாடல்களே ஒலிக்கப்படுகிறது. திருப்பாவை பாடல்கள் பாடி பெருமாள் மீது பக்தி செய்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். திருப்பாவையின் 30 பாடல்களையும் மார்கழி மாதத்தில் பாடி பாவை நோன்பு இருந்தால் திருமாலின் அருள் கிடைப்பதுடன் திருமணமாகாதவர்கள் இந்த பாவை நோன்பு இருந்தால் விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமண பேறு கூடி வரும் என்பது ஐதீகம். அதே போல திருமணமானவர்கள் பாவை நோன்பு இருந்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதும் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆண்டாள் நாச்சியார் தனது திருப்பாவை பாடல்களிலும் சரி, நாச்சியார் திருமொழி பதிகங்களிலும் சரி, பெருமானை அடைவதற்கு வழி சொல்கிறார். பேரழகும் பெரும் அறிவும் அழகிய தலையலங்காரமும் கொண்ட ஆண்டாளை இம்மார்கழியில் தியானித்து மகாலட்சுமி அவதாரமான அவள் அருளை பெறுவோம். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.